ஓம் நமச்சிவாய. மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சின்ன நான் சொல்கிறேன், முக்கியமான அப்படியே தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கோயிலில் நிற்கிற ஐயா மேரம் எல்லாம் இருக்கணும் இல்லை, திருநீர் எல்லாம் பூசிக்கொண்டு நூல் போட்டுக்கொண்டு நிற்பினோம் இல்லை, அது எல்லாரும் கோயிலுக்கு போகிறதுக்கு தகுதியற்றாக்கள். என்னடா அப்படி சொல்கிறேன்னு சொல்லி, சைவ சமயத்தில் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்க தீட்சி எடுப்போம் இல்லோ, தீட்சி எடுத்தால் தான் நாங்கள் சைவ சமயாவோம். அப்படித்தானே? சைவ சமயம் ஆயினத்துக்கு பிறகு தான் எங்களை சைவ சமயக்காரங்கன்னு சொல்கிறது. இவியல் சைவ சமய தீட்சி எடுக்கிற இல்லை, சிவதீட்சி எடுக்கிறது இல்லை, நிர்வாண தீட்சி எடுக்கிறது இல்லை. சரிதானே? இவியல் போடுற திருநீர் பூசுகிற திருநீர் சிவமந்திரம் சொல்லி பூசுற நினைக்கிறீங்களோ? இல்லை. இவியல் நூல் போட்டோன்னா திருநீருக்குரிய வைக்கிறதொழிய திருநீர் இவியல் பூசுகிற திருநீருக்கும் சிவமந்திரத்துக்கும் தொடர்பு இல்லை. வேணுமெண்டா கூட்டி கொண்டு வாங்க கதைப்போம். ஏமாத்துறாங்க மங்கள். மற்றாக்கள் அவனும் கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் எப்படி கோயிலுக்கு போகிறதுக்கு தகுதி இருக்குன்னு கதைக்கிறாங்களே. தகுதி கதைக்கிறதுக்கு தகுதியற்றாக்கள் இவங்கள். இவன் கோயிலுக்கு போயில எல்லாரும் இவியல் என்ன செய்யணும்டா, ஒரு கட்டம் பெற அதை இது எல்லாத்தையும் பழகி என்ன செய்யணும்னு சொன்னால் ஆச்சாரியார் அபிஷேகம், என்ன குருக்கள் பட்டம் எடுக்க போகிறார் ஐயா. அப்போ என்ன நடக்கும்? ஒரு பேக்கேஜ் ஒரேடியா சைவ சமய நுழைவு தீட்சை, சிவதீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரியார் அபிஷேகம் ஒரு நாளில் முடியுது. இவியல் தான் இவியல். பொய் ஆயின எல்லாம் போயகளை வந்தருளி.